வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றை பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்திங்கு உதித்தானாம் உலகம் உய்ய. வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நாள் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். சிவபெருமானின் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என 5 முகங்களோடு 6வதாக அன்னை பராசக்தி இருந்து அதோ முகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த 6 முகங்களின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர் 6 முகம். அதனாலேயே 6 முகம் முருகப்பெருமான் வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியையும் வணங்கிய பலன் கிட்டுமே. விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஓருங்கு கூடியதொன்று என்பதாலும் முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர். விசாகன் என்றாலே மயில் மீது வருபவன் என்பதால் மயில் மீது வந்து பக்தர்களின் துன்பங்களை போக்கக்கூடியவர். விசாகம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து பால்குடம் பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகுமே. தன்னை நோக்கி தவமிருந்த முனிவரின் மைந்தர்கள் 6 பேருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் இதுவே. மயில் அழகை குறிக்க, பாம்பு தான் எனும் அகம்பாவத்தை குறிக்க, அதை அடக்கி வெற்றி கொள்வதை தன் காலில் பாம்பை மிதித்து அடக்கும் மயில் உருவம் எடுத்து காட்டுகின்றது. வேல் விவேகத்தை குறிக்க, விடாமுயற்சியை இச்சா சக்தியாக, வள்ளி காட்சி தர செயல் திறமையை கிரியா சக்தியாக, தேவயானை காட்சி தர ஞான சக்தியாக முருகப்பெருமானை போற்றி வணங்கிடுவோம்.